மனித உடல் சரிவர இயங்குறதுக்கு மனித உடலில் பார்த்தோம் அப்படின்னா 37 ட்ரில்லியன் செல்கள் வந்து காணப்படுது. 1 ட்ரில்லியன் அப்படிங்கிறது 10,00,000 கோடி. அப்போ 37 ட்ரில்லியன் அப்படின்னா மனித உடலில் வந்து எத்தனை லட்சம் கோடி செல்கள் வந்து காணப்படுதுன்னு பாருங்க. மனித உடலில் இருக்கக்கூடிய அந்த லட்சக்கணக்கான கோடி செல்கள் வந்து நல்லபடியாக இயங்க அருள் பாலிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலமாக இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது. இந்த தலத்தில் வந்து அடிப்பிரதர்சனம் அங்க பிரதர்சனம் செய்து வழிபாடு செய்யும் பொழுது மனித உடலில் இருக்கக்கூடிய செல்கள் வந்து ஆற்றல் பெற்று அந்த மனித உடல் வந்து சரிசமமாக இயங்கக்கூடிய அந்த சக்தி வந்து இந்த தலத்தில் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இன்றைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பல கோடி சித்தர்கள் வந்து இந்த ஆலயத்தோட பூமிக்கு அடியில் வந்து புற்றுவடியில் வந்து தவம் செய்கிறதா வந்து சொல்லப்படுது. அதனால் இந்த தலத்தை வந்து அங்க பிரதர்சனம் மற்றும் அடிப்பிரதர்சனம் செய்து வழிபாடு செய்யும் பொழுது நம் உடலில் ஏற்படக்கூடிய குறைபாடுகள்லாம் நீங்கும். அது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்கலாம். சிவகுருமங்கல கந்தர்வ இடியாப்ப ஈச சித்தரோட சிஷியரான குருமங்கல கந்தர்வ வெங்கட்ராமசாமிகள் அவர்கள் அருளிய ஸ்ரீ அகஸ்தியர் விஜயத்தில் இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வரலாறு இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதுலாம் எடுத்துரைக்கப்பட்டிருக்கு. அது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்கலாம். வருகின்ற 29/3/2026 ஞாயிற்றுக்கிழமை நமது ஆன்மீகத்துடன் நட்பு யூடியூப் சேனலின் புதிய உதயமாக உருவாகியுள்ள மீனா வைஷ்ணவி தேவி டூர்ஸின் 5வது ஆன்மீக யாத்திரை நமது தலையெழுத்தையே திருத்தி அமைக்கக்கூடிய 9 ஆலயங்களை வந்து நாம் வந்து தரிசனம் செய்ய இருக்கின்றோம். ஒரு நாள் யாத்திரையாக திருச்சி ரயில் நிலையத்திலிருந்து 29/3/2026 ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணிக்கு இந்த யாத்திரை வந்து தொடங்கும். இந்த யாத்திரையில் வந்து மணச்சநல்லூர், வெள்ளூர், தொட்டியம், ஆமூர் ரவீஸ்வரர் கோயில், வாத்தலை பாதாள சனீஸ்வரர் கோயில், தென் கேதார்நாத் என்று அழைக்கக்கூடிய தின்னக்கோணம், நமது தலையெழுத்தையே திருத்தி அமைக்கும் திருத்தியமலை, கோடிக்கணக்கான பிரம்மாக்கள் மருத மரத்தில் உரைகின்ற திருத்தலையூரில் இருக்கக்கூடிய சப்தரிஷீஸ்வர ஆலயம் அப்படின்னு 9 ஆலயங்களை வந்து நாம் வந்து இந்த யாத்திரையில் வந்து தரிசனம் செய்திருக்கின்றோம். இந்த யாத்திரைக்கான கட்டணம் ரூபாய் 2000. இந்த யாத்திரையில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அன்பர்கள் 9655896987 அப்படிங்கிற இந்த ஜிபே எண்ணில் இந்த யாத்திரைக்கான கட்டணம் ரூபாய் 2000 செலுத்தி இந்த யாத்திரையில் வந்து கலந்து கொள்ளலாம். ஆன்மீகத்துடன் நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி செல்லூர் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய கைலாசநாதரை தரிசனம் பண்ண தான் வந்திருக்கோம். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தஞ்சாவூர்லேருந்து திருவாரூர் செல்லும் சாலையில் இருக்கக்கூடிய கொரடாச்சேரி அப்படிங்கிற ஊர்லேருந்து குடவாசல் செல்லும் சாலையில் சுமார் 6 கிலோமீட்டர் பயணம் செய்தோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய செல்லூரில் அருள் பாலிக்கக்கூடிய கைலாசநாதர் ஆலயத்தை நம்ம எளிதில் அடையலாம். குடவாசல்லேருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து காணப்படுது. குடவாசல்லிருந்து கொரடாச்சேரி செல்லும் நகர பேருந்தில் பயணம் செய்து இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய செல்லூரில் அருள் பாலிக்கக்கூடிய கைலாசநாதர் ஆலயத்தை நம்ம எளிதில் அடையலாம். தேவார பாடல் பெற்ற தலமான திருக்கொல்லம்புதூர் தலத்திலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து காணப்படுது. நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்மந்தமான பதிவுலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்கள் நம்ம சேனலுக்கு எதாவது சப்போர்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் வந்து பே லிங்க்ஸ் இருக்குது. ஜாயின் பட்டன் அழுத்தி நம்ம சேனலில் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள். வாங்க இந்த தலத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் கைலாசநாதர் மற்றும் குணாம்பிகை அணியை வந்து தரிசனம் பண்ணலாம். இன்றைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பல கோடி சித்தர்கள் வந்து இந்த ஆலயத்தோட பூமிக்கு அடியில் வந்து புற்றுவடியில் வந்து தவம் செய்கிறதா வந்து சொல்லப்படுது. அதனால் இந்த தலத்தை வந்து அங்க பிரதர்சனம் மற்றும் அடிப்பிரதர்சனம் செய்து வழிபாடு செய்யும் பொழுது நம் உடலில் ஏற்படக்கூடிய குறைபாடுகள்லாம் நீங்கும். அது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்கலாம். ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே விநாயகர் வந்து அருள் பாலிக்கிறாரு. நவசக்தி விநாயகர் வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. இன்றைக்கி நமக்கு இந்த ஆலயத்தில் நல்லபடியாக தரிசனம் அமையணும் அப்படின்னு சொல்லி விநாயகர் வழிபாடு செய்துக்கிறோம். வலதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா முருகபெருமான் வந்து அருள் பாலிக்கிறாங்க. விநாயகர் மற்றும் முருகபெருமான தரிசனம் செய்த பிறகு இந்த தலத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் வந்து தரிசனம் பண்ணலாம். முருகபெருமானை வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. சாமிநாத சுவாமி. சிவகுருமங்கல கந்தர்வ இடியாப்ப ஈச சித்தரோட சிஷியரான குருமங்கல கந்தர்வ வெங்கட்ராமசாமிகள் அவர்கள் அருளிய ஸ்ரீ அகஸ்தியர் விஜயத்தில் இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வரலாறு இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதுலாம் எடுத்துரைக்கப்பட்டிருக்கு. அது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்கலாம். குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கக்கூடியவர்களுக்கு நல்லபடியாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். தீராத நோய்கள் நீங்கும். உடலில் வந்து எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். பூ உலகில் வந்து மகத்தான அங்க பிரதர்சனம் தலமாக செல்லூர் தலம் வந்து காணப்படுது. பலிபீடத்தை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். அடுத்ததாக நந்திபவன் வந்து அருள் பலிக்கிறாரு. நந்திபவன் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். நந்திபவனை தரிசனம் பண்ணிவிட்டு நந்திபவன்ட்ட அனுமதி வாங்கிட்டு இந்த தலத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் கைலாசநாதரை வந்து தரிசனம் பண்ணிடலாம். இந்த தலத்தில் கைலாசநாதர், நாகநாதர் மற்றும் சட்டநாதர் ஆகியோர் வந்து இந்த தலத்தில் வந்து அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு. அது எல்லாத்தையுமே பார்க்கலாம்.
முதல்ல வந்து இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய கைலாசநாதரை வந்து தரிசனம் பண்ணிடலாம். கைலாசநாதருக்கு இடதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா நாகநாதர் சன்னதியும், வலதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா சட்டநாதர் வந்து லிங்கமேனியாக இருக்கக்கூடிய சன்னதியும் வந்து காணப்படுது. முதல்ல கைலாசநாதர் குணாம்பிகையை தரிசனம் செய்துட்டு ஆலயத்தோட பிரகாரங்களை வலம் வரும்போது நாகநாதர் மற்றும் சட்டநாதரோட சன்னதியெல்லாம் வந்து தரிசனம் பண்ணலாம். இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய கைலாசநாதரை வழிபாடு செய்யும் பொழுது நம் உடலில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து பெருகும். குழந்தை பாக்கியம் இல்லாமல் தைக்கக்கூடிய அன்பர்கள் ஆலயத்தோட முகப்பில் இருக்கக்கூடிய கருவாசல் தீர்த்தத்தில் நீராடி இந்த தலத்தில் இருக்கக்கூடிய சாமி அம்பாளை வழிபாடு செய்யும் பொழுது நல்ல குணநலன்கள் கொண்ட குழந்தை வந்து பிறக்கும். விநாயகர் மற்றும் முருகபெருமான் வந்து அருள் பாலிக்கிறாங்க. விநாயகர் மற்றும் முருகபெருமானை தரிசனம் பண்ணிக்கிறோம். அடுத்ததாக மூலவர் கைலாசநாதரை வந்து தரிசனம் பண்ணிக்கலாம். இந்த தலத்தில் இருக்கக்கூடிய இந்த கைலாசநாதரை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு வந்து பிறவாத நிலை வந்து கிடைக்கும். மேலும் வந்து இந்த தலத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளோ கொடிய குழந்தை பாக்கியமின்மை இருந்தாலும் அதெல்லாம் நீங்கி மிக விரைவிலே வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குறிப்பாக நாகதோஷம், கால சர்ப்ப தோஷத்தால் பாதிக்கப்பட்டு அதனால் குழந்தை பாக்கியம் இல்லாமல் தைக்கக்கூடியவர்கள் இந்த தலத்தில் இருக்கக்கூடிய சாமி அம்பாளை வழிபாடு செய்து நாகநாதரை வழிபாடு செய்த பிறகு ஆலயத்தோட பிரகாரங்களை அங்க பிரதர்சனம் அல்லது அடி பிரதர்சனம் செய்து வழிபாடு செய்யும் பொழுது குழந்தை பாக்கியம் இல்லாத நிலையெல்லாம் மாறி மிக விரைவிலே வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அடுத்ததாக இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய குணாம்பிகையை வந்து தரிசனம் பண்ணிடலாம். இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய குணாம்பிகை நீ வழிபாடு செய்யும் பொழுது மனிதர்களுக்கு வந்து நல்ல குணநலன்களை வந்து வழங்குவாங்க. எத்தனையோ பெண்கள் வந்து சொல்லுவாங்க, எங்கள் கணவர் வந்து குடிச்சிட்டு இருக்காரு, அவர் வந்து நல்ல குணநலனாக இல்லை, அவர் வந்து எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அமைப்புள்ளவங்க இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இந்த குணாம்பிகை நீ வழிபாடு செய்யும் பொழுது ஆண்களுக்கு வந்து ஒரு நல்ல குணநலன்கள் வந்து கிடைக்கும். மேலும் இந்த தலத்தில் இருக்கக்கூடிய குணாம்பிகை நீ வழிபாடு செய்யும் பொழுது நல்ல குணநலன்கள் பொருந்திய குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும். திருமணம் ஆகாமல் தவிக்கக்கூடிய பெண்கள் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த குணாம்பிகை நீ வழிபாடு செய்யும் பொழுது நல்ல பண்புகள் கொண்ட ஒரு ஆண்மகன் வந்து அவங்களுக்கு வந்து கணவனாக அமைவான். குணாம்பிகை அண்ணியை வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஆலயத்தோட அர்ச்சகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள், வரலாறு, இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு எடுத்துரைக்கிறாரு. வாங்க அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டுட்டு ஆலயத்தோட பிரகாரங்களை வலம் வரும்போது மேலும் இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. அஷ்டலிங்க சமேதாயே சந்திரதோஷத்ரியாவசே அம்பிகா பிரியநாதாயே கைலாசாய நமோ நமஹ. செல்லூர், திருவாரூர் மாவட்டம் குடவாசல் வட்டம் செல்லூர் கிராமத்தில் எழுந்து அருள்பாலிக்கும் ஸ்ரீ குணாம்பிகா சமேத கைலாசநாத சுவாமி ஆலயம். இத்தலத்தில் 3 சிவன், 3 அம்பாள், 3 நந்தி, 3 பிள்ளையார் சுப்பிரமணியர் எழுந்து அருள்பாலிக்கிறார்கள். முதலாக நாகநாத சுவாமி, மனோன்மணி அம்பிகா சமேத நாகநாத சுவாமியும், அடுத்தது குணாம்பிகா சமேத கைலாசநாத சுவாமியும், மூன்றாவதாக திரிபுர சுந்தரி அம்பிகா சமேத சட்டநாத சுவாமியும் இத்தலத்தில் எழுந்து அருள்பாலிக்கின்றனர். இத்தலத்தின் தலவிருட்சம் நந்தியாவட்ட பூக்களாலே பூஜிக்கப்பட்டு சாகம்பரி தேவியின் சாபத்தை நிவர்த்தி பண்ண ஸ்தலம். சுவாமிக்கு பின்னாடி சப்தலிங்கம்னு சொல்லி 7 லிங்கத்தை நிறுவி பூஜை பண்ணியிருக்காங்க. சாகம்பரி தேவி, வன்மீகநாதர், அண்ணாமலையார், ஏகாம்பரேஸ்வரர், காளகஸ்தீஸ்வரர், ஜலகண்டேஸ்வரர், ரிணவிமோட்சனர், சொக்கநாதர், மகாமாரியம்பிகை ஆகிய மூர்த்தங்களும் அவர்களை வழிபட்டுட்டு வந்து குணாம்பிகை அம்பாளை வழிபட்டால் புத்திர நிவர்த்தியாகும். சுவாமிகிட்ட வழிபட்டால் செல் நோய் அத்தனையும் நிவர்த்தியாகும். இத்தலத்தில் நீராடி சுவாமி அம்பாளை தரிசனம் பண்ணி குழந்தை பெறும், செல் நோய் இல்லாமல் வாழவும் சுவாமியை பிரார்த்திக்கிறோம். இந்த கோயிலுக்கு ஒரு பஸ் ரூட் சொல்லுங்கள் சார். பஸ் ரூட் தஞ்சாவூர் சாலையில் இருந்து திருவாரூர் சாலை செல்லும் வழியில் குடராச்சேரிக்கும் குடவாசலுக்கும் நடுப்பே 5 கிலோமீட்டரில் உள்ளது செல்லூர். கொரடாச்சேரியிலேருந்து குடவாசல் வர பஸ்ஸில் வந்து வரலாமா? கொடராச்சேரியிலேருந்து குடவாசல் வர பஸ்ஸில் வரலாம். கும்பகோணத்துலேருந்து வரோம்னா குடவாசல் வந்து குடவாசல்லேருந்து செல்லூர் வரலாம். ரொம்ப சிறப்பான முறையில் இந்த ஆலயத்தோட அர்ச்சகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள், வரலாறு, இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன்
அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வந்து எடுத்துரைச்சார். அது எல்லாத்தையுமே நம்ம நல்லா கேட்டுக்கிட்டோம். இப்போ இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வலம் வந்துக்கிட்டு மேலும் இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த தலத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 சிவபெருமானோட சன்னதி வந்து காணப்படுது. 3 சிவபெருமானோட சன்னதியும் தனித்தனியாக வந்து காணப்படுது. இரண்டாவதாக இருக்கக்கூடிய நாகநாதர் சன்னதி வந்து தரிசனம் பண்ணிடலாம். பாருங்கள், நடுவில் வந்து கைலாசநாதர் சன்னதி, இடதுபுறம் நாகநாதர் சன்னதி, வலதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா சட்டநாதரோட சன்னதி. நாகநாதர் சன்னதியோட நந்தி பவனை தரிசனம் பண்ணிவிட்டு நந்தி பவன்கிட்ட அனுமதி வாங்கிட்டு இந்த தலத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் நாகநாத சாமி வந்து தரிசனம் பண்ணிடலாம். இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவரோட திருநாமம் நாகநாதர் சாமி, அம்பாலோட திருநாமம் மனோன்மணி. இந்த தலத்தில் இருக்கக்கூடிய நாகநாதரை வழிபாடு செய்யும் பொழுது ராகு கேது தோஷம், கால சர்ப்ப தோஷம்லாம் நம்ம விட்டு நீங்கும். ராகு கேது தோஷம் மற்றும் கால சர்ப்ப தோஷத்தால் பாதிக்கப்பட்டு அதனால் திருமண தடை மற்றும் குழந்தை பாக்கியமின்மையால் வந்து அவதிப்படக்கூடிய அன்பர்கள் இந்த தலத்துக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ராகுகால வேளையில் இங்கே இருக்கக்கூடிய நாகநாத சாமியை வழிபாடு செய்யும் பொழுது ராகு கேது தோஷம், கால சர்ப்ப தோஷம்லாம் நீங்கும். மேலும் இந்த ராகு கேது தோஷம் மற்றும் கால சர்ப்ப தோஷத்தால் குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கக்கூடிய பக்தர்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் வந்து நல்லபடியாக கிடைக்கும். திருமண தடை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த நாகநாதராக இவர் வந்து காணப்படுறாரு. இப்போ இந்த ஆலயத்தோட தல வரலாறை பார்க்கலாம். ஒரு முறை நாரதர் வால்மீகிக்கு வந்து ராமநாமத்தை வந்து உபதேசம் செய்கிறாரு. வேடராக இருக்கக்கூடிய வால்மீகியால் வந்து அந்த மந்திரத்தை வந்து சரியாக வந்து புரிந்து கொள்ள இயலாமல் மரா மரா அப்படின்னே சொல்லி ஜபம் செய்துட்டு இருக்காரு. மரா மரா அப்படின்னு பல ஆண்டுகள் வந்து தவம் செய்யும் பொழுது மரா மரா அப்படிங்கிறது ராமா ராமா அப்படின்னு ஆயிடுது. இவ்வாறு வால்மீகி ராமநாமத்தை ஜபம் செய்து கொண்டிருக்கின்ற வேளையில் செல்லூர் சிவபூமியில் பூமிக்கு அடியில் தவம் செய்து கொண்டிருக்கின்ற சித்தர்களோட ஆணையின் பேரில் செல்லூர் தலத்தில் இருக்கக்கூடிய கரையான் வகை பூச்சிகள் செல்லூர் சிவபூமியின் மண்ணை சுமந்தவாறு வால்மீகி தவம் செய்யக்கூடிய இடத்துக்கு சென்று அவரை நோக்கி பெரும் புற்றை ஒன்று கற்றி அவருக்கு முன்னாடியே அந்த லட்சக்கணக்கான கரையான்கள் வந்து முக்தி அடைஞ்சிருது. எத்தனையோ ஆயிரம் மற்றும் லட்சக்கணக்கான கரையான்கள் அவர் கூறக்கூடிய அந்த ராமநாமத்தை வந்து தாமும் வந்து ஜபித்து அந்த மகரிஷி வந்து முக்தி அடையிறதுக்கு முன்னாடியே அந்த கரையான்கள் யாவும் முக்தி அடைஞ்சிருது. சாகாம்பரி தேவியால் வந்து நந்தியாவத்த பூ வந்து படைக்கப்பட்ட தலமாகவும் இந்த ஆலயம் வந்து காணப்படுது. இந்த ஆலயத்தில் பார்த்தோம் அப்படின்னா அங்கங்கே வந்து நந்தியாவத்த பூக்கள் வந்து காணப்படும். வால்மீகி மகரிஷி தான் தவம் செய்து கொண்டிருக்கும் பொழுது லட்சக்கணக்கான கரையான்கள் வந்து தம் தவம் செய்து கொண்டிருக்கின்ற இடத்தில் வந்து புற்றை கட்டி தனக்கு முன்னாடியே வந்து அவையெல்லாம் மோட்சம் அடைந்ததுனால லட்சக்கணக்கான கரையான்களை வால்மீகி மகரிஷி தனது கூட பிறந்த அண்ணாவாக பாவித்து தான் செல்லும் அனைத்து ராமர் மற்றும் சிவாலயங்களில் வந்து ராமநாமத்தை வந்து ஜபம் செய்துக்கிட்டே வராரு. செல்லூர் தலத்தில் பார்த்தோம் அப்படின்னா ராமச்சந்திர பிரபுக்கு வந்து தனி சன்னதி காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. மேலும் இந்த செல்லூர் தலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் வந்து பார்த்தோம் அப்படின்னா சால கிராம மேனியாக காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம உடம்புல வந்து எதிர்ப்பு சக்தி இல்லாமல் நம்ம வந்து எத்தனையோ பேர் வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம். அதாவது வந்து இம்யூனிட்டி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவோம். உடம்புல வந்து போதுமான அளவுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி இல்லாமல் நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம். தீராத நோயால் வந்து பாதிக்கப்பட்டு கஷ்டப்படுவோம். அல்லது வந்து நம் உடலில் வந்து கரு உருவாகிறதுக்கு தேவையான அந்த சத்துக்கள் வந்து இல்லாமல் கஷ்டப்படுவோம். மனித உடல் சரிவர இயங்கிறதுக்கு மனித உடலில் பார்த்தோம் அப்படின்னா 37 ட்ரில்லியன் செல்கள் வந்து காணப்படுது. 1 ட்ரில்லியன் அப்படிங்கிறது 10 லட்சம் கோடி. அப்போ 37 ட்ரில்லியன் அப்படின்னா மனித உடலில் வந்து எத்தனை லட்சம் கோடி செல்கள் வந்து காணப்படுதுன்னு பாருங்கள். மனித உடலில் இருக்கக்கூடிய அந்த லட்சக்கணக்கான கோடி செல்கள் வந்து நல்லபடியாக இயங்க அருள் பாலிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது. இந்த தலத்தில் வந்து அடிப்பிரதர்சனம் அங்க பிரதர்சனம் செய்து வழிபாடு செய்யும் பொழுது மனித உடலில் இருக்கக்கூடிய செல்கள் வந்து ஆற்றல் பெற்று அந்த மனித உடல் வந்து சரிசமமாக இயங்கக்கூடிய அந்த சக்தி வந்து இந்த தலத்தில் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அதனால தான் இந்த தலத்தில் வந்து அடிப்பிரதர்சனம் மற்றும் அங்க பிரதர்சனம் செய்து வழிபாடு செய்யும் பொழுது நம் உடலில் ஏற்படக்கூடிய சத்து குறைபாடுகள்லாம் நீங்கும். அதாவது வந்து இம்யூனிட்டி ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் வந்து. அந்த இம்யூனிட்டி ப்ராப்ளம் வந்து சரியாகிறதுக்கு வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் காணப்படுது அப்படின்னு சிவகுருமங்கல கந்தர்வ இடியாப்ப ஈச சித்தரோட சிஷியரான குருமங்கல கந்தர்வ வெங்கட்ராம சாமிகள் அவர்கள் அருளிய ஸ்ரீ அகஸ்தியர் விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம வந்து மருத்துவமனைக்கு சென்று என்ன வியாதினே தெரியாமல் நம்ம வந்து அல்லல் பட்டுட்ருப்போம். பல லட்சம் ரூபாயை வந்து நம்ம வந்து செலவு பண்ணுவோம். ஆனால் வந்து நம்மளால் வந்து அந்த நோயிலிருந்து நிவாரணம் பெறவே முடியாது. அதற்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட உடம்புல வந்து எதிர்ப்பு சக்தி இல்லாமல் இருக்கும். அல்லது சில முக்கியமான உறுப்புகள் வந்து நல்லபடியாக செயல்படாமல் இருக்கும். அந்த மாதிரி அமைப்புள்ளவங்க தீராத நோயால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த செல்லூர் தலத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய கைலாசநாதர், நாகநாதர் மற்றும் சட்டநாதரை வழிபாடு செய்து இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை அடிப்பிரதர்சனமோ அல்லது அங்க பிரதர்சனமோ செய்து வழிபாடு செய்யும் பொழுது நம் உடலில் ஏற்படக்கூடிய 4448 வகையான நோய்களும் நீங்கும். அதே மாதிரி நம் உடலில் இருக்கக்கூடிய 37 ட்ரில்லியன் செல்களோட அந்த எண்ணிக்கையை வந்து நல்லபடியாக இயங்கிறதுக்கு இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இறைவன் வந்து நமக்கு அருள் பாலிப்பார். மேலும் இந்த செல்லூர் தலத்தில் கோடிக்கணக்கான சித்தர்கள் பூமிக்கு அடியில் வந்து புற்று ரூபத்தில் வந்து தவம் செய்யக்கூடிய புனித பூமி அப்படிங்கிறதுனால
இந்த பூமியில் வந்து நம்ம வந்து அடிப்பிரதர்சனம் மற்றும் அங்க பிரதர்சனம் செய்யும் பொழுது நம் உடலில் இருக்கக்கூடிய 37 ட்ரில்லியன் செல்களும் வந்து புத்துணர்ச்சி பெற்று நம் உடல் வந்து நல்லபடியாக இங்கே வந்து காரணமாக இருக்கும். அதனால தான் இந்த தளத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது குழந்தை பாக்கியம் இல்லாத நிலையெல்லாம் மாறி நல்லபடியாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும் போது பார்த்தோம் அப்படின்னா மகாலட்சுமி அன்னை சன்னதி இருக்க வேண்டிய இடத்துல பார்த்தோம் அப்படின்னா லக்ஷ்மி துர்க்கையோட சன்னதி வந்து இந்த ஆலயத்தில் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. பொதுவாக துர்க்கை அன்னை சன்னதி வந்து பார்த்தோம் அப்படின்னா சண்டிகேஸ்வரர் சன்னதிக்கு பக்கத்தில் வந்து காணப்படும். ஆனால் இந்த தளத்தில் மகாலட்சுமி அன்னை இருக்க வேண்டிய இடத்துல துர்க்கை அன்னை வந்து லக்ஷ்மி சுரூபமாக காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த லக்ஷ்மி துர்க்கை அன்னையை வழிபாடு செய்யும் பொழுது சத்ரு உபாதையெல்லாம் நீங்கும். நம்ம செய்யும் தொழில் வந்து லாபகரமாக இயங்கும். லக்ஷ்மி துர்க்கை அன்னை வந்து நம்ம எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். மாதிரி வயசான காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா அவங்களால உட்காரவே முடியாது, முதுகு தண்டோட பிரச்சனைம்பாங்க. இல்லைனா வந்து எங்களால் செத்த நேரம் தான் உட்காந்துருக்க முடியுது, நாங்கள் வந்து படுத்தே தான் இருக்கணும்னு தோணுது அப்படிம்பாங்க. இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட உடம்புல வந்து எதிர்ப்பு சக்தி இல்லாமல் இருக்கிறது. வாலிபமாக இருக்கிற வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அவங்க உடம்புல இருக்கக்கூடிய செல்கள்லாம் வந்து நல்ல நிலையில் இயங்கியிருக்கும். வயதாகும் பொழுது அந்த செல்கள் வந்து ஏக்கத்தன்மை வந்து குறைந்து அவங்க வந்து படாத பாடுபடுவாங்க, எந்திரிச்சு உட்காரவே கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி அமைப்புள்ளவங்க செல்லூர் அப்படிங்கிற இந்த ஊரில் வந்து இங்கே இருக்கக்கூடிய கைலாசநாதரை வழிபாடு செய்யும் பொழுது அவங்க உடம்புல இருக்கக்கூடிய செல்கள் வந்து புத்துணர்ச்சி பெற்று அவங்க வந்து நல்லபடியாக இயங்கக்கூடிய அந்த ஆற்றல் வந்து கிடைக்கும். உடலில் இருக்கக்கூடிய செல்களோடு தொடர்புடைய ஊர் அப்படிங்கிறதுனால இந்த ஊர் பேரே பாருங்க செல்லூர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. சீர்காழி தலத்தில் எப்படி சட்டநாதரோட வழிபாடு முக்கிய வழிபாடாக காணப்படுதோ அதே மாதிரி இந்த செல்லூர் தலத்திலையும் சட்டநாதரோட வழிபாடு வந்து ரொம்ப முக்கியமானதாக வந்து காணப்படுது. உலகிலேயே வேறு எங்கும் இல்லை சிறப்பாக இந்த தலத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த தலத்தில் வந்து சட்டநாதர் வந்து லிங்கமேனியாக வந்து அருள் பாலிக்கிறாரு. சட்டநாதரோட நந்தி பவன்ட்ட அனுமதி வாங்கிட்டு இந்த தலத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சட்டநாதர் மற்றும் திரிபுர சுந்தரி அண்ணியை வந்து தரிசனம் பண்ணிக்கலாம். வழக்குகளில் வந்து வெற்றி கிடைக்கும். வழக்கறிஞர்கள் வந்து அவங்க தொழில் வந்து சிறந்து விளங்கும். இந்த தளத்தில் இருக்கக்கூடிய சட்டநாதரை வந்து வழிபாடு செய்யலாம். மேலும் வந்து கோர்ட்டில் வந்து வழக்குகள் வந்து நல்லபடியாக வெற்றி பெறவும் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய சட்டநாதரை வந்து வழிபாடு செய்யலாம். பில்லி சூனியம் சத்ரு உபாதையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் ஞாயிற்றுக்கிழமை இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய சட்டநாதரை வழிபாடு செய்யும் பொழுது பில்லி சூனியம் மற்றும் சத்ரு உபாதைகள்லாம் நீங்கும். வழக்குகளில் வந்து நமக்கு வந்து வெற்றி கிடைக்கும். இந்த தளத்தில் வந்து நாகநாதர், கைலாசநாதர், சட்டநாதர் அப்படின்னு சொல்லி 3 சிவபெருமான் வந்து அருள் புரிகிறாங்க. 3 சிவபெருமானையும் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். 3 அம்பாலையும் தரிசனம் பண்ணிவிட்டு ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும் போது இந்த இடத்துல நவகிரகங்கள் வந்து அருள் பாலிக்கிறாங்க. நவகிரகங்களை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். இந்த தலமே வந்து சித்தர்கள் வந்து கோடிக்கணக்கான சித்தர்கள் பூமிக்கு அடியில் வந்து புற்று அடியில் தவம் இருக்கக்கூடிய புண்ணிய பூமி அப்படிங்கிறதுனால இங்கே வந்து இந்த ஆலயத்தை வந்து நம்ம வந்து முடிந்த அளவுக்கு வந்து அடிப்பிரதர்சனம் அங்க பிரதர்சனம் ஆலயத்தை வந்து வலம் வரும் பொழுது நமது உடலில் வந்து ஒரு புத்துணர்ச்சி வந்து கிடைக்கும். எப்படி வந்து ஜிம்முக்கு போய் நம்ம அங்கே எக்ஸசைஸ் செஞ்சு நம்ம உடம்ப வந்து புத்துணர்ச்சியாக வச்சுக்கிறோமோ அதே மாதிரி முடிந்த வரை இந்த ஆலயத்துக்கு வந்து இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வந்து நம்ம வலம் வரும் பொழுது நம் உடலில் இருக்கக்கூடிய 37 ட்ரில்லியன் செல்களுக்கும் வந்து ஒரு நல்லபடியான புத்துணர்ச்சி வந்து கிடைக்கும். அடுத்ததாக பைரவர், சூரிய பகவான் மற்றும் சனீஸ்வர பகவான் வந்து அருள் பாலிக்கிறாங்க. பைரவர், சூரிய பகவான் மற்றும் சனீஸ்வர பகவானை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். ஆலயத்துக்கு வெளியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கருவாய் தீர்த்தம் வந்து காணப்படுது. குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கக்கூடிய அன்பர்கள் இந்த ஆலயத்தோட தீர்த்தத்தில் வந்து நீராடி இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வழிபாடு செய்யும் பொழுது புத்திரபாக்கியின்மையெல்லாம் நீங்கி மிக விரைவிலேயே வந்து புத்திரபாக்கியம் வந்து கிடைக்கும். ஆலயத்துக்கு எதிரில் இருக்கக்கூடிய இந்த பகுதி பார்த்தோம் அப்படின்னா வந்து சற்று வந்து புதர் போன்ற அமைப்பில் வந்து காணப்படும். வலதுபுறம் சென்றோம் அப்படின்னா இந்த தீர்த்தத்தில் வந்து குளிக்கிறதுக்கான அந்த படித்துறைகள் வந்து காணப்படுது. அதன் வழியாக சென்று இந்த கருவாய் தீர்த்தத்தில் வந்து நீராடி இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வந்து நம்ம வந்து வழிபாடு செய்யலாம். முன்னெல்லாம் வந்து இந்த கருவாசல் தீர்த்தம் என்னும் இந்த திவ்ய தீர்த்த குளத்திலிருந்து தான் அந்த நீரை எடுத்துக்கொண்டு புத்திர காமஸ்கோடி யாகம் செய்வாங்களே அந்த யாகம் செய்கிறதுக்கு அந்த பூர்ண கும்பத்தில் வந்து அந்த நிறைக்கக்கூடிய அந்த தீர்த்தமாக இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய இந்த கருவாசல் தீர்த்தத்தில் இருக்கக்கூடிய அந்த நீரை தான் எடுத்துகிட்டு போய் நிரப்புவாங்க. பேரே பாருங்கள் கருவாசல் தீர்த்தம் அப்படின்னு. இந்த கருவாசல் தீர்த்தத்தில் வந்து நீராடி இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வழிபாடு செய்யும் பொழுது நமது கருப்பையில் வந்து நல்லபடியாக நல்ல குணநலங்கள் கொண்ட ஒரு குழந்தை வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயம் வரக்கூடிய பக்தர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையாக காணப்படுது. குழந்தை பாக்கியம் வந்து வழங்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. குழந்தை பாக்கியம் இல்லாமல் தைக்கக்கூடியவர்கள் தங்கள் வாழ்நாளில் ஒரு முறை இந்த தலத்துக்கு வந்து வழிபாடு செய்யும் பொழுது நல்ல குணநலங்கள் கொண்ட குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக காணப்படுது. செல்லூரில் அருள் பாலிக்கக்கூடிய கைலாசநாதர் உடனுரை குணாம்பிகை அன்னை சன்னதியை நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. இந்த கோயிலுக்கான கூகுள் மேப் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தை வந்து எளிதில் அடையலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாலா அருணாச்சலா. நன்றி. ஓம்.